பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நமது மூத்த பத்திரிகையாளர் உமாவதியான சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் யாருமே இனிமே படம் எடுக்க வரும்போது யோசிப்பாங்க. ஒரு பயத்தை, ஒரு வியாபாரத்தில் ஒரு பெரிய திருட்டு நடக்குது அப்படின்னா அந்த வியாபாரத்தை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. புதிதாக வரக்கூடிய வியாபாரிகளும் யோசிப்பாங்க, ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் யோசிப்பாங்க. கரெக்டு தானே? அப்போ அது மிகப்பெரிய லாஸ் தானே இண்டஸ்ட்ரிக்கு. அப்போ இவர் சினிமா நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால நான் போயிட்டா யாருமே நடிக்கக்கூடாது, எல்லாம் அழிஞ்சு போயிடணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த டீமே சேர்ந்து அந்த டீம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் பாவப்பட்டது யாருன்னா ப்ரொடியூசர் கூட காசு கொடுத்துருப்பாங்க. அதான் அடுத்த படம் நடிச்சு தரேன், இதை நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இவ்வளவு நடந்ததுக்கான பின்னணி என்ன, இது ஏன் வெளியில் வந்தது அப்படின்னு அவர் தான் சொல்லிட்டார்ல, அடுத்த படம் நடிச்சு தராங்க. இல்லைண்ணே, இந்த லீக் ஆக்குனதுக்கான பின்னணி உண்மையிலே என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மூத்த பத்திரிகையாளரை சந்தித்த போது அவர் தான் சொன்னார். அவர் பேர் மிஸ்டர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். அவர் தான் சொன்னார், விஜய் கண்டிப்பாக படம் நடிக்க வருவார். அவர் சொன்னதை நானும் நம்பினேன். ஆனால் இவ்வளவு தெளிவாக அதுக்கு ஒரு பிளான் இருக்குங்கிறத நம்பலை. ஆனால் பிளான் பண்ணி தான் வர முடியும். அதுக்கு ரீசன் சொல்லிட்டாப்ல. இப்போ இந்த படம் ஆனால் இன்னைக்கு போட்டாங்க ரீசன் சொல்லிட்டாப்ல. எப்படி லீக் ஆயிடுச்சு, நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். அதனால அந்த ப்ரொடியூசருக்காக நான் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு படம் நடிச்சு தரேன். எவ்வளோ சாதாரணம் பாருங்க. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு படம் நடிச்சு தரேன். ஸோ மீண்டும் விஜய் நடிக்க வருகிறேன். அதுதான் அதுக்கு அடுத்த படத்தை பார்த்தா அவருக்கு அதுலேயும் நஷ்டமாயிருச்சு. அதனால நான் இன்னொரு படம் அவருக்கு 2 படம் பண்ணி தரலான்னு இருக்கேன். இல்லை இப்போ அது போக எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் கொஞ்ச நாள் அனாதாசிரமத்தில் வச்சுருந்ததுனால அவர் ஒரு படம் பண்ண சொல்கிறாரு. பெற்ற தாயை தந்தையை மதிக்கலைன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என் ஒய்ஃப் வேறு ஷேர் கேட்குறாங்க. அதுக்கு காசு இல்லை. அதனால அது ஒன்று. அப்புறம் என் பொண்ணு படிக்கிறா, ஃபீஸ் கட்ட வழி இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது. பையன் வேற போயிட்டான், வீட்டை விட்டு போனதுனால அவங்க கஷ்டத்துக்கு ஒரு படத்தை நான் பண்ணியே ஆகணும். வக்கீல் ஃபீஸ் கொடுக்க முடியல. வக்கீல் ஃபீஸ் அதுக்காக அதை ஒரிஜினாக்கு சோறு போட முடியல. இல்லை, கடன் பாக்கி இருக்கு. ஃப்ளைட் எல்லாம் போனதுக்கு அவர் தான் காசு கொடுத்தாரு. அப்படின்னு இப்போ காசை திருப்பி கேட்குறாரு. நான் தோத்து போயிட்டேன், என்ன பண்ணுறது ஒரு படத்தில் நடிக்கிறேன் சொல்லி அப்படியே இழுத்துட்டு போய் 2026 36 வரையும் எடுத்துட்டு போகல. நல்லா பரவாயில்ல. திருப்பி நான் இதோட நடிக்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி 31 எலெக்ஷனில் வரலான்னு பிளான் போட்டுருப்பாங்க. இப்போது நியாயமாக ஒரு விஷயம் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகை தொழில் இருக்கீங்க. ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய ஒரு முதல் செய்தி நீங்கள் தான் பிரேக்கிங் நியூஸ் கொடுக்க போகிறீங்க. அந்த பீரியடில் ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க. அந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகை ஊடகவியல் ஒருத்தர் டப்புன்னு தூக்கிட்டு போயிட்டாப்புல, அன்அஃபிஷியலாக வேறு பக்கம் ரிலீஸ் பண்ணிட்டாப்புல. அதை அந்த பர்சனுக்கு பத்திரிகை துறையுடைய மரபில் நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க? ஒன்றுமே நான் திருப்பி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக நல்லவனாக தான் இருப்பான். எப்படி தூக்கிட்டு போனவன் ஈஸியாக அவனுக்கு தண்டனையே கிடையாதா? ஈஸியாக தூக்கிட்டு போகிறான்ல, அவன் தான் அறிவாளி. நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிட அவன் அழகாக அது ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டான் பாருங்க. இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயம்புத்தூரில் அந்த இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி இருந்த காலத்தில் இண்டஸ்ட்ரீஸ் தான் உலகம் பூரா. இப்போ வேற இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ கார்ப்பரேட் எக்கனாமி. அப்போ என்னென்னா, வேலைக்கு போனால் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் போடுவாங்க. இப்போ 31/1 சம்பளம் போடுவாங்க. சில கம்பெனியில் 5ஆம் தேதி. அப்போ பிட்பாக்கெட்டுக்காரெல்லாம் ரெடியாக இருப்பான். அந்த 3 நாள் தான் அவனுக்கு டியூட்டியே. தெரியுதாங்களுக்கு 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 5ஆம் தேதி தெளிவாக இருப்பாங்க. சரக்கு போட மாட்டாங்க. ரெடியாக பண்ணி ஒரு பிளேடை வச்சுட்டு கரெக்டாக இந்த லட்சுமி மில்ஸு கோயம்புத்தூரில் தான் ஏதாவது வராங்க. அந்த கரெக்டாக பர்ஸில் காசு வைப்பாங்க. நேராக போய் அவங்க குடிக்கும் போது இவனுக்கு எடுத்து வந்துடுவாங்க. இவங்க பர்ஸ் எடுத்து அவன் மாதம் பூரா வேலை பார்ப்பான். பர்ஸை பத்திரமா வைக்காம பிக் பாக்கெட் வச்சுருந்தா அதுதான் பிக் பாக்கெட்ன்றது. பின்னாடி பாக்கெட்டில் வச்சுட்டு வருவாங்க. அசால்ட்டாக கையை விட்டு எடுத்துருவாங்க. பின் பாக்கெட்டில் எடுக்கிறது தான் பிக் பாக்கெட். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எப்படியா இருந்தாலும் எடுத்துருவாங்க. ஒரு டைம்லலாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் மில்லு ட்ரௌசர் தான் போடுவாங்க. புரியுதா? போலீஸே ட்ரௌசர் தான், தெரியுமில்ல? கலைஞருக்கு முன்னாடி கலைஞர் தான் அந்த பேண்டாக மாற்றினது. அப்போ ட்ரௌசர் போட்டு மில்லு வேலைக்கு போவாங்க. அப்போ முன்னாடி பையில் வச்சுருவாங்க. அது பை பெருசாக இருக்கும். கால் உள்ளே போட்டால் கால் வரைக்கும் இறங்கி விடுவோம். அந்த மாதிரி பர்ஸு சில இதில் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு பரபரப்பான செய்தி 80கள் கடைசியில் நடந்தது. ஒருத்தன் பிளேடை போடுறேன்னு சேர்த்து அறுத்து விட்டு கொஞ்சம் அழுத்தமாக போடுறேன். பிளேடு போட்டுருவாங்க. பிளேடு போட்டு இதுலேயே பர்ஸ் எடுத்துருவாங்க. அதை சேர்த்தே போட்டு விட்டேன்.
அது பெரிய பரபரப்பாக அந்த நபரை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது பாய்ஸ். இப்போ பிளேடை போட்டு கூட கொஞ்சம் அறுத்து விட்டு அந்த பர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க விஜயை சொல்ல முடியாது. விஜய் பர்ஸு விஜய் பர்ஸு தான். விஜய்க்கு நாட்டுக்குமே சம்மந்தம் இல்லையே. விஜய் யார் அவரு தெரியாது அது தெரியாது. அதனால் அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் போயிட்டுருக்காரு, தனியாக செய்கிறார். ஆனால் இதில் வந்து இவ்வளவும் நடக்கும்போதும் இவருடைய அந்த பிரச்சாரம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வெளியானப்போ இந்த கன்னியாகுமரியில் போயிட்டு ஒரு பிரச்சாரம்னாரு, பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படியே புதுமையாக இருந்தது. திடீர்னு வேன் விட்டு இறங்கி சைக்கிள் இறங்கி டக்குன்னு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காப்புல. அது ஒரு ஸ்டைல் தான். நல்லா இருக்குல்ல, ஹைவேல ஓட்டுறாப்புல, அவர் காலில் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஹைவேல ஓட்டுறாப்புல. கூட வந்து அவங்க கார்ட்ஸு போலீஸு எல்லாரும் ஓடி வராங்க. ஏன்னா ஆல்ரெடி இவர் வேனுக்குள்ளே இருக்கும்போதே கூட்டம் அலமோதி தான் 41 பேர் இறந்தாங்க. இவர் வேனுக்குள்ளேருந்து கீழே இறங்கி சைக்கிள் ஓட்டுறாப்புல. வர்றவன் நேராக வந்து கட்டி பிடிச்சி அந்த இடத்துல எதாவது பண்ணி அதில் பாதுகாப்பு பிரச்சனை வந்ததுன்னா மறுபடியும் குறை சொல்கிறதுக்கு அதுதான் ஐடியாவாதுக்கு. அந்த சைக்கிள் வேற ஒரு சின்னமே இல்லையே. எனக்கு அது ஒரு டவுட். விசில் தானே ஒரு சின்னம், சைக்கிள் ஒரு சின்னமே இல்லையே. நீங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பல இடத்துல நாய் மேய்க்கிறவங்க தனியாக இருப்பாங்க, பெரிய பணக்காரனாக இருப்பான். நீங்கள் அது மேய்ப்பதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து தப்பாக நீங்கள் வந்து தப்பாக கேட்குறாங்க. அது வந்து ஆடு மேய்ப்பது ஒரு இது, ஆடை கட்டி மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரி நாய் மேய்ப்பது தான். அதை வந்து வெளியில் கூட்டு போகலன்னா அது மெண்டல் ஆயிடும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கூட்டு வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கும். ஒரு பக்கம் இழுக்கும், ஒரு பக்கம் இது பண்ணும், இன்னொரு நாயை பார்த்து குலைக்கிறதுக்கு போகும், கடிக்க போகும். இதெல்லாம் இவனுக்கு தெரியும், இதெல்லாம் பண்ணுன்றது. இருந்தாலும் அதை கூண்டுலேயே அடைச்சி போட முடியாது. வெயிட்டாக காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அது வந்து அங்கங்கே போகுதுன்னா நம்மளும் பின்னாடி அது பின்னாடி போயிட்டே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. சில நாய்க்கு வாயில் இது மாட்டி விட்டுருவாங்க தெரியுமா? அந்த இது என்னென்னா எங்கேயும் வாயில் வச்சிடக்கூடாது. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த பணக்கார நாய்க்கு வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க. அதுக்கு இந்த இது அதோட டேடி யார் மம்மி யாருலாம் அது சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமில்ல, இந்த ப்ரீட்லேருந்து வருது அப்படின்னு ஒரு கும்பிட்ட முறைப்படி வளரும். இது இப்படி வளருன்ற போது என்ன ஆகும்னா, அதை வாயை கலட்டி கூட்டிகிட்டு போனீங்கன்னா அதுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா லோக்கலில் போடுற சிக்கன் பக்கோடா தான் பிடிக்கும். அந்த ஸ்மெல்லு நமக்கு இவ்வளோ நாள் காயும் இது வாங்கி தர மாட்டேறானேன்னு அந்த கடுப்பில் அது இருக்கும். இவன் மாதத்துக்கு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு இதெல்லாம் வாங்கி போடுவான், பெடிகிரி பிஸ்கெட்டு அந்த எலும்பு மாதிரிலாம் போடுவான். அது அதுக்கு பிடிக்காது. அதுக்கு ரோட்டில் போகும்போது இவன் ஏதோ சிகப்பு கலரில் ஒன்று போடுறாங்கன்றது அது தெரியும். அதை சாப்பிட்டு அந்த எலும்பை நம்ம சாப்பிட்டாகணும், ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அது அதை நோக்கி தான் போகும். அப்படி போகும்போது அதை கட்டுப்படுத்தி கூட்டு போகிறது தான் அந்த ஓனருடைய திறமை. ஓகே ஆமாம். அதை வெளியே விடாமல் இருக்க முடியாது. அவன் சிக்கன் பக்கோடா போடுறான்றக்கா அந்த பக்கம் வாக்கிங் கூட்டு போகாமல் இருக்க முடியும். அவனை கடை போட சொல்ல முடியுமா? கரெக்ட். இந்த லைனில் எவனுமே பிரியாணி கடை எதுவுமே போடக்கூடாது, நான் வாக்கிங் கூட்டு வர போகிறேன், கஷ்டம். அதுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மாதம் செலவு பண்ணுறேன், ஏசிலாம் போட்டு வச்சுருக்கேன், அதுக்கு 1 லட்ச ரூபா செலவாகும். அதனால் இந்த நான் வாக்கிங் போகிற ரோட்டில் ஒருத்தனை புறா விற்கிறவன் இது விற்கிறவன் எவனுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. புரியுதா? இதுவும் அதை நோக்கி தான் போகும், சிக்கன் பக்கோடாவை நோக்கி தான் போகும். அது பழைய எண்ணெயில் போடுற பாடாவதி பக்கோடான்றது அதுக்கு தெரியாது. அதனால் அதை நோக்கி தான் போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்தான். அதை கட்டி கூட்டு வர்றது தான் நம்மளோட வேலை. அதை கூட்டிகிட்டும் போகணும், அதை மேய்க்கவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லைண்ணே, நான் அது ஒரு கண்கூட ஒன்று பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வீட்டில் கட்டியை போட்டிங்கன்னா மெண்டல் ஆயிடும். நீங்கள் தெருவில் இருக்கிற சில பிராணிகள்லாம் பார்த்தோன்னா அது பயமெல்லாம் இருக்காது, அது மாதிரி சாதாரணமாக போயிட்டுருக்கும். இந்த முதல்ல வாங்கி செவுத்தை மட்டுமே பார்த்துட்டு உட்காந்துருக்குதுங்க மணிக்கணக்கில் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வெளியில் கூட்டே போயாகணும். அது புரியுதா உங்களுக்கு? ஆனால் எல்லா நாளும் உட்கார முடியாது. அது உட்காந்துருக்கும், போகும், கூண்டுக்குள்ளே இருக்கும். புரியுதா? அது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில நாள் அதை வெளியில் கூட்டு போய் தான் அந்த உலகத்தை காமிச்சு தான் ஆகணும். ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு இங்கிலீஷில் ஒரு வீடியோ பார்த்தேன். எப்படின்னா அது ஸ்பெஷல் சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா, சில நாய்கள் வெளியே போனால் திருப்பி சுற்றி வீட்டுக்கிட்ட வரும்போது அது வரவே வராது. அதை எப்படி கூட்டு போகிறாங்கன்னு ஒரு 10 வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு நாயில் டயர் மாதிரி காலை பிடிச்சி நிற்கிது, தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஒருத்தன் இடுப்பில் தூக்கிட்டு போகிறான், ஒருத்தன் தலையில் தூக்கிட்டு போகிறான், ஒருத்தன் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அதை ஏன்னா அது வீட்டுக்கு வரமாட்டேங்குது, வெளியில் சுற்றுறது தான் பார்க்குது. ஏன்னா அது ரொம்ப நாளாக கூண்டுலேயே அடைப்பட்டு இருக்கிறதுனால அங்கேயே ஒரே அட்மாஸ்பியரில் இருக்கனால திடீர்னு வெளியே போகும்போது அது ஏதாவது செய்யணும்னு தோணுது. புரியுதா அவங்களுக்கு? ஆனால் அதே மாதிரி அந்த நாய்க்கு வந்து அந்த மாதிரி வாக்கிங் கூட்டு போகும்போது வேற யாராவது இந்த பாருன்னு அன்போடு ஏதாவது ஒன்று போட்டால் கூட இல்லை, பயந்துரும். அது பயப்படாது, நாய் பயந்துரும். கூட்டு போகிறவன் பயந்துருவான், கூட்டு போகிறவன் பயப்பட நாய் அப்படிங்க. ஆமாம், அது நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு இடத்துல வந்து யூஎஸில் ஒரு இடத்துல
அது பெரிய நாய். அதை வந்து வாங்கி கொண்டும்போது எய்த்தாடு ஹாய் அடினா அப்படின்னுச்சு. ஆமாம். அப்போ நான் பார்த்தேன் அதை. அது வந்து எனக்கு கரெக்ட். அது ஏன்னா அது ஒரே மாதிரியே பழகிடுவாங்க. அது வெளி உலகமே தெரியாமல் பழகிடும். வெளி உலகம் தெரியாமல் பழகும்போது என்ன ஆகுன்னா, இப்போ உங்களே வினோதமாக தான் பார்க்கும். புரியுதா? யாரா அது அப்படின்னு. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஒரு இந்த ஊசி மணி பாசி விற்கிறவர், அது இதுக்கான குறைக்காக சொல்ல, அவர் ஒரு நாய் விற்கிறாருன்னா வளர்க்குறாரு. அது அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா குலைக்காது. நீங்கள் கோட் ஷூட் போட்டு எவனா போனான்னு வைங்களேன், அவனை கறி தனியாக இது தனியாக கடிச்சு விட்டு யாரா வினோதமாக இருக்காங்க. இவன் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்திருப்பான், காரை விட்டு இறங்கி ஈத்த வீட்டுக்கு தான் போயிருப்பான். அந்த நாய் இவனை கடிச்சு விடும். புரியுதா? இன்னொருத்த கையில கட்டிட்டு வருவான், அவனை ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா அது எந்த சூழ்நிலையில் பழகுதுன்றது பொறுத்தான். ஸோ அதனால் இது பல இடங்களுக்கு கூட்டு போகும்போது பல இடங்களில் இப்படி நடக்கிறது. அது ஓகே. கம்மிங் பேக், இது விஜயோடைய அந்த பிரச்சாரத்தில் விஜய் பிரச்சாரம் போயிட்டு நம்ம நாய் பிரச்சாரம் அதுக்கு போயிட்டான். நம்ம தேவையில்லாமல் ஏதோ பேசிட்டோம். இது இந்த விஜய் பிரச்சாரத்தில் வந்து இன்னொரு புதுமையான ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. விஜய் வரலங்கிறதுக்காக முதல்ல பொம்மை செஞ்சாங்க, நல்லா செஞ்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, பொம்மை பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு புதிய கண்டுபிடிப்பு, விஜய் மாதிரியே லுக்கலைக் ஆர்டிஸ்ட். இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. லுக்கலைக் ஆர்டிஸ்ட் ஒன்று பயங்கர புதுசு, தமிழ்நாட்டுக்கே புதுசு. அந்த லுக்கலைக் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து அவர் விஜயை விட நல்லா இருக்காப்புல. அதான் இந்த இடம்லாம் கரெக்டாக இருக்குது. அதை ஒன்று செஞ்சார். இப்போ வந்து உலக அரசியலுக்கே புதிய ஒன்று, விஜய் வரல. விஜய் பேசணும், ஆனால் விஜய் மாதிரி இருக்கக்கூடாது, விஜயே நேரில் வந்த மாதிரி இருக்கணும். எப்படி வர்றது? ஹோலோகிராம். இது வரைக்கும் எலெக்ஷன் ஜீப்பில் வேட்பாளர் ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இப்படி ஏறி தான் பார்த்துருப்பீங்க. ஹோலோகிராம் வந்து பார்த்துருக்கீங்களா? எப்படி அதை பார்க்குறீங்க? இந்த நவீன டெக்னாலஜி நீங்கள் என்ன மாதிரி பார்க்க? அதான் அந்த தொண்டர்கள் அந்த அளவுக்கு அறிவுபூர்வமானவர்கள்ன்றது அது உண்மையிலே இவங்கெல்லாம் விஞ்ஞானிகள் ரேஞ்சுக்கு இல்லை, பெரிய அளவுக்கு கொடுக்கிட்டாங்க. கொண்டு போய் இது வேற ரூபத்துக்கு போகும். இன்னும் போக போக இன்னும் வேற மாதிரி போகும். வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.